வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூகிப் அகாடமி. ஸோ நம்ம சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸோட 4th கிளாஸ் இந்தியன் பாலிட்டியோட 3rd கிளாஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளி என்சிஆர்டி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 பாலிட்டி கிளாஸும் ஒரு ஹிஸ்டரி கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷெடியூலும் நான் போட்டு வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ இதுல நம்ம பாலிட்டியோட கிளாஸ் 3ல மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸோட டாபிக்கா இருக்க போது. நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி உருவாக்கம் பெற்றுச்சு, அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னவா இருந்தது அப்படிங்கறத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற எம்சிக்யூ வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த சிம்பிளி என்சிஆர்டி சீரீஸோட ஸ்ட்ரக்சரே என்னன்னா, நீங்க கிளாஸ் பார்க்கணும், கண்டென்ட் படிக்கணும், மெட்டீரியல் கண்டென்ட் படிக்கணும், எம்சிக்யூ போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம கிளாஸ் ஸ்ட்ரக்சர், என்னோட பிளானு. இப்போ இந்த கிளாஸும் கண்டென்ட்டும் படிச்சீங்கனாலே உங்களோட அந்த டாபிக், இப்போ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த ரெண்டையும் நீங்க படிக்கும் போதே இட் இஸ் கம்ப்ளீட்டட், அவ்வளவுதான், அதுவே முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல நான் எதையாவது விட்டுருந்தா அதை கொண்டு வந்து எம்சிக்யூல கொடுக்கணும் தான் எம்சிக்யூ கொஞ்சம் டஃபா நான் செட் பண்ணேன். உங்களுக்கு அந்த எம்சிக்யூ ரொம்ப டஃபா ஃபீல் ஆச்சு, உங்களோட மைண்ட் செட் அது பாதிச்சுச்சுன்னா இந்த எம்சிக்யூவை நீங்க பிஒய்க்யூவா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் பிஒய்க்யூமே நான் அது வந்து என்னால டாபிக் வைஸா கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் எக்ஸாம் வைஸாவோ அல்லது பாலிட்டி மட்டும் ஹிஸ்டரி மட்டும் அப்படின்னாச்சும் நான் கொடுக்க ட்ரை பண்றேன் பைலிங்குவலா. ஓகேவா? ஸோ இது ரெண்டை நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. படிச்சுட்டு பிஒய்க்யூ போட்டு பாருங்க. ஏன்னா ஒய்சிடிலே உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கும், ஒய்சிடி கூட ரீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம நடத்துனதுல இருந்து மட்டும்தான் கேள்வி வந்திருக்கும், ஏன்னா நம்ம அவ்வளவு டெப்தா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எப்பயும் சொல்றதுதான், வழக்கம் போல இந்த கிளாஸ் முடிஞ்சதும் பிபிடி நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்துடும், மெட்டீரியலும் டெலிகிராம் சேனல்ல வந்துடும். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது மெட்டீரியல் டெலிகிராம் சேனல்ல இருக்கும், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்? இப்போ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள போவோமா? இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கம் பெற்றுச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம பார்த்திருந்தோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட சட்டங்கள், அவங்க என்னென்ன சட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அதை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்த சட்டங்கள்ல இருந்து எவால்வ் ஆனதுதான். இப்ப குறிப்பா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்னு படிச்சிருப்போம், இந்திய அரசு சட்டம் 1935. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு ஓல்டர் வெர்ஷன். அதுல இருந்து தான் நம்ம அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட எல்லா டேட்டாஸையும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம டீப்பா உள்ள போக ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? ஸோ அரசியல் அமைப்புனா என்ன? ஸோ எதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை? ரைட்? கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது ஒரு நாட்டினுடைய மக்களுக்கும் அந்த மக்களை ஆளக்கூடிய பீப்புளுக்கும், ரைட், ரெண்டு பேருக்குமே, அந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளோ அல்லது ஆட்சியாளர்களோ அவங்களுக்கு தேவையான ரூல்ஸை எழுதுறது தான் அரசியலமைப்பு. ரைட்? அதை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, சுப்ரீம் லா ஆஃப் தி லேண்ட். நம்மளுடைய நாட்டின், அது எந்த நாடோ அந்த நாட்டினுடைய உச்சபட்ச சட்டம். அந்த சட்டம் தான் எல்லாமே. அந்த சட்டம் சொல்றதுதான் நாட்டுல நடக்கும். அந்த சட்டத்தை மீறி எதுவும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு சுப்ரீம் லா இருக்கும் இல்லையா, அந்த சுப்ரீம் லா தான் கான்ஸ்டிடியூஷன். ரைட்? இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த நாட்டினுடைய மக்களினுடைய அதிகாரங்கள் என்ன, அவங்களுக்கான லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி அந்த மக்களுக்கும் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, இது ரெண்டையுமே டிட்டர்மைன் பண்ணுது. மெயினா ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸை மட்டும் சொல்லாம, ரைட், இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அல்லது சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, அவங்களுடைய ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, டிஃபைன் பண்ணுது. ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி எலெக்ட் பண்ணணும், ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி எலெக்ட் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்னன்றத கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு அதோட மெயின் என்ன சொல்லுதுன்னா, அது அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் என்ன, அவங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ண முடியாது அப்படிங்கிறதையுமே அரசியலமைப்பு சொல்லுது. லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு அதிகாரி அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன, வேலை என்ன, அதுக்கான லிமிடேஷன்ஸ் என்ன, இது ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்றது தான் ஒரு கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியாவுக்கும் அதே மாதிரி ஒரு அரசியலமைப்பு இருக்கு. அந்த அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒரு கான்ஸ்டிடியூஷனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, சுப்ரீம் லா ஆஃப் தி லேண்ட், ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச சட்டம். ஓகே, ஒய் டு வி நீட் கான்ஸ்டிடியூஷன்? எதுக்கு நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவை? ரைட்? இப்ப மெயினா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரிட்டன், எழுதப்பட்டது. ஏன் எழுதி வைக்கணும் அந்த கேள்வியும் வருதுல. எதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கணும் அப்படின்னா,
டு ப்ரொவைட் அ விஷன் அண்ட் ஐடியல்ஸ். ரைட், நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டினுடைய நோக்கம் என்ன, அந்த நாட்டினுடைய அஸ்பிரேஷன்ஸ் என்ன. இப்போ உதாரணத்துக்கு இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரையில சொவேரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு ஏன் நம்ம சொல்லணும்? இந்தியாவோ ஒரு செக்யூலர் நாடு, இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, இந்தியா ஒரு ரிபப்ளிக் நாடுன்னு எதுக்கு நம்ம சொல்லணும்? அதனுடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த நாடு எதை வந்து போர்ட்ரே பண்ணுது அப்படிங்கறத தெரிவிக்கணும்ல, அந்த விஷயம் சொல்லணும். அதுக்கானது இந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி, மத்திய அரசு எப்படி இருக்கணும், மாநில அரசு எப்படி இருக்கணும், அவங்க எல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும். இங்க ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன் எழுத வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கிலாந்து எடுத்துக்கலாம், யுஎஸ்ஏ எடுத்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டு கண்ட்ரில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இங்கிலாந்து வந்து மன்னராட்சி முறை கொண்ட ஒரு நாடு. அந்த மன்னர் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவார். பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவருக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இந்தியா வந்து மன்னராட்சி கிடையாது. இப்ப மன்னர் அப்படின்னா ஒரே குடும்பத்தில இருந்து தான் வர முடியும், ஒரே குடும்பத்தினுடைய வாரிசுகள் தான் மன்னரா இருக்க முடியும். இப்ப இந்தியாவில் அப்படி கிடையாது. யார் வேணா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யார் வேணா பிரசிடென்ட் ஆகலாம். ரைட். இப்ப யூஎஸ்ஏல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் கிடையாது, அது பிரசிடென்சியல் ஃபார்ம். இந்தியாவில் பிரசிடென்ட் இருப்பாரு, ஆனா யூஎஸ்ஏ பிரசிடென்ட் மாதிரி எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்குல்ல. அப்ப நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணணும். நம்ம மொனார்கியா, இப்போ நேபாள் வந்து ஒரு மொனார்கி, ஒன்ஸ் அ மொனார்கி, முன்னாடி அது மொனார்கியா, மொனார்கினா தான் மன்னராட்சி. ஸோ அந்த மாதிரியா அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அதை சொல்லணும். ரைட். அப்ப நம்மளோட விஷன் என்னன்னு சொல்லணும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லணும், பிரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர், இதுதான் நான் லிமிடேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு, அதிகாரம் எல்லை கடந்ததா இருந்தது அப்படின்னா அங்க ஒரு அது ஒரு மன்னராட்சிக்கு ஈக்குவல் ஆனதுதான். இப்ப உதாரணத்துக்கு 3 இருக்கு, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தவங்க, நம்ம டீடைலா படிக்க போறோம். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம், எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா நிர்வாகிகள். சோ நிர்வாகி யாரு? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போம், இப்ப மாநில சட்டமன்றம் இருக்கு, இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு, தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு, அந்த நிர்வாகி யாருன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், இப்படி வச்சுக்கோங்க. அல்லது இந்திய பாராளுமன்றம் இருக்கு, பிரைம் மினிஸ்டர், இப்படி நீங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. சோ இவங்க நினைச்சாங்கன்னா, இந்த சட்டமன்றமும் இந்த நிர்வாகியும் நினைச்சாங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு என்ன சட்டங்களை வேணா ஏற்றலாம். ரைட்டா? என்ன மாதிரி சட்டங்களை வேணா ஏற்றலாம் வித் தேர் பவர். அவங்களுக்கு பவர் இருக்கு. இப்போ அந்த பவர் கேள்வி கேட்பாடுக்கு உட்படாம இருந்திருந்தா என்ன வேணா செய்வாங்க. இப்ப அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டேட்டா இருக்கட்டும், சென்டரா இருக்கட்டும், அவங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. அங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும், ஜுடிஷியரி. அப்ப அந்த ஜுடிஷியரி லிமிடேஷனை கொடுக்குது. கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் உனக்கு சொல்லல, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, நீ ஸ்டாப் பண்ணணும். அப்ப அந்த பவரை லிமிட் பண்றதுக்கான அதிகாரம் என்ன, மக்களை பாதுகாப்பதற்கான விஷயங்கள் என்னென்ன. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்றோம், அவங்கள காப்பாற்றுவதற்கான வழிகள், அவங்களை முன்னேற்றுவதற்கான வழிகள் நம்ம சொல்றோம். நம்ம நாடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்மனி இன் டைவர்சிட்டி. இந்தியா ஒரு பன்மைத்தன்மை கொண்ட நாடு. அதாவது கிட்டத்தட்ட இந்தியா ஒரு கண்ட மாதிரி. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான பண்பாடையும், ஒவ்வொரு விதமான மொழியையும், கலாச்சாரத்தையும் கொண்டது. அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும். அதுல மெஜாரிட்டி இருப்பாங்க, மைனாரிட்டி இருப்பாங்க. அப்ப மைனாரிட்டியும் நம்ம காப்பாற்றணும். எல்லாருக்குமான ஒரு நாடா இந்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் அவர் செல்ஃப்ஸ், நம்மிடமிருந்தே நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யாராவது சொல்லணும்ல. அதுதான் கான்ஸ்டிடியூஷன். இதுக்காக தான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவை. ரைட்? இன் ஜெனரல் எதுக்கு நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவை அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க இப்ப என்சிஆர்டி புக்கை திறந்தீங்கன்னா எடுத்ததுதான் இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் எப்படி நடந்துச்சு. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளினா அரசியல் நிர்ணய சபை. இந்த அரசியல் நிர்ணய சபை தான் இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பை எழுதுறாங்க, உருவாக்குறாங்க. ஸோ அது எப்படி நடந்துச்சு, அது எப்போ ஹிஸ்டாரிக்கலா ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல்ல இந்தியாவுக்கு என்று ஒரு அரசியல் அமைப்பு தேவை அல்லது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி தேவைன்னு சொன்னது யாரு அப்படின்னா எம்.என். ராய் அப்படிங்கிறவர் தான். இந்த இயர் ஆஃப் 1934. 1934 எம்.என். ராய் இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். ஓகேவா? இவர் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். இவர் தான் வந்து என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு ஒண்ணு வேணும், அது இருந்தா தான் இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு உருவாக்க முடியும், அப்படி உருவாக்குனாதான் இந்தியா நல்ல நாடா முன்னேற முடியும்னு அவர் சொல்றாரு. ரைட்? சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே 1935ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, ஐஎன்சி அபிஷியலா டிமாண்டடா கான்ஸ்டிடியூட் அசம்பிளி. அப்போ ஐஎன்சி எப்போ கான்ஸ்டிடியூட் அசம்பிளி வேணும்னு கேக்குறாங்க, 1935 கேக்குறாங்க. அதுக்கப்புறம் 1940 இந்த டிமாண்ட் வாஸ் அக்செப்டட். ஓகே, உங்களுக்கு கான்ஸ்டிடியூட் அசம்பிளி அமைக்கிறதுக்கான நாங்க ஒரு ஆஃபர் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க 1940. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஆஃபர் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகிற சிச்சுவேஷன் இருக்கும், ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
அதனால இந்த ஆஃபர் இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாங்க. நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, எங்களுக்கு வேர்ல்டு வார் 2ல சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பண்ணி தரோம் அப்படின்னு கேட்பாங்க. அகைன் இதை நம்பி நம்ம வேர்ல்டு வார் 2ல இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ற சிச்சுவேஷன்லாம் வரும். அதை நம்ம ஹிஸ்டரியில படிப்போம். ஸோ 1940ல இது அக்செப்ட் ஆகும். ஸோ அதை தொடர்ந்து 1942ல கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். கிரிப்ஸ் தூதுக்குழு. ஓகேவா? கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ இவங்களும் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் நாங்க தந்துடுறோம், வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதும் ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரொபோசல் சொல்லுவாங்க. காங்கிரஸும் அதை ஏத்துக்கிறாரு, முஸ்லீம் லீக்கும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 1940 காலகட்டத்துல தான் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி வந்து தனிநாடு கோரிக்கையை ஏற்படுத்தியிருக்கும். பாகிஸ்தான் தேவை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு போயிருக்கும். கிரிப்ஸ் வந்து பாகிஸ்தானை ஒத்துக்க மாட்டாரு. அதை வந்து 2 நாடா பிரிக்கணும்ன்றதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ அதனால கிரிப்ஸ் தூதுக்குழுவை காங்கிரஸும் நிராகரிச்சிருக்கும், முஸ்லீம் லீக்கும் நிராகரிச்சிருக்கும். அதுல இருந்து எந்த முடிவும் எட்டப்பட்டிருக்காது. ஸோ தென் 1945ல வேர்ல்டு வார் எண்ட் ஆகும். வேர்ல்டு வார் எண்ட் ஆன அடுத்த வருஷம் 1946ல கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேபினட் தூதுக்குழு திட்டம். கேபினட் தூதுக்குழு திட்டம். ஓகேவா? ஸோ இந்த கேபினட் தூதுக்குழுல ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதாவது இந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதும் இங்கிலாந்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அப்போ புதுசா வந்த பிரைம் மினிஸ்டரான அட்லி என்ன பண்ணுவாருன்னா, புதுசா ஒரு டீம் இந்தியாவுக்கு அனுப்புவாரு. கேபினட் மிஷன் பிளான்னு. அவங்க வந்து காங்கிரஸோடையும் முஸ்லீம் லீக்கோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அந்த பாயிண்ட்ல தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகும். ரைட்டா? அப்ப 1946ல இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. 1934ல ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து 1946ல அரசியல் நிர்ணய சபை உருவாகுது. ஓகேவா? இப்ப அந்த அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாகுது, அதோட மீட்டிங்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, அட்லி, நான் சொன்னேன் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் அட்லி என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்களோட பார்லிமெண்ட்ல 1948 ஜூனுக்கு முன்னாடியே நாங்க வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கான வேலைகள் தீவிரமாகுது. ஸோ அதை ஒட்டி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு அதிகாரத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்றாங்க. நவம்பர் 1946ல கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகும். அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது நவம்பர் 1946ல. இதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 2லயே என்ன உருவாயிரும் அப்படின்னா, இன்டரிம் கவர்மெண்ட் உருவாயிரும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல பிபிடில போட்டிருப்பேன். இன்டரிம் கவர்மெண்ட்ல நான் காட்டுறேன். அதை நான் இது இங்க நான் போட்டிருந்திருப்பேன் இல்லையா, அந்த இருக்கு இல்லையா, இன்டரிம் கவர்மெண்ட் 1946 சொல்லிருக்கேன். இது வந்து செப்டம்பர் 2, 1946 இந்த இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும். இவங்க இந்த மினிஸ்டர்ஸை வச்சு ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ அதுல யார் யார் இருக்காங்கன்னு படிச்சுக்கோங்க. திரும்ப ஒரு ரீகால்காக நான் அதுக்கு போனேன். ஸோ செப்டம்பர் 2ல இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. நவம்பர் 1946ல கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகுது. இப்ப கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கு மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கணும். ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, எலெக்ஷன் மூலமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து நேரடி தேர்தல் இல்ல, மறைமுக தேர்தலா தான் இருக்கு. ரைட்டா? இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்த உறுப்பினர்கள் வந்து 389 பேர். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட மொத்த உறுப்பினர்கள் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்த்து 389 பேர். இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் ஈஸியா புரியணுன்றதுக்காக நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டுறேன். 296 பிளஸ் 93. ரைட்டா? 296 பிளஸ் 93. இந்த 296 ரெண்டா பிரிக்கலாம். 296 எப்படி பிரிக்கலாம்? 292 4ன்னு பிரிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? எப்படி நம்ம 389 பிரிக்கிறோம்? 389 296 93 பிரிச்சிடறோம். இந்த 296 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா ப்ராவின்சஸ், அதாவது பிரிட்டனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் 296. ஓகேவா? அதுல 292ங்கிறது நேரடி கட்டுப்பாடு, 4 அப்படிங்கிறது சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். அது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல கவர்னர்னு இல்லாம சீஃப் கமிஷனர்ஸ் சில பேர் இருந்தாங்க. ரைட்டா? அப்ப இந்த 292 நம்ம என்ன சொல்லலாம்? கவர்னர் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து கலெக்டர், முனிசிபல் கமிஷனர்னு நம்ம பிரிச்சு பாக்குறோம் இல்லையா, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்படி 292 வந்து கவர்னருடைய கட்டுப்பாட்டிலையும் 4 பகுதியில் வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸாவும் இருக்கு. அந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்ல 3 வந்து டைரக்டா சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், 1 வந்து பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற பலுச்சிஸ்தான்ல ஒரு சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், மொத்தம் 4. ரைட்? இந்த 93 அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மன்னர் மாகாணங்கள். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா பிரிட்டனுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இல்லாம அந்த பகுதியினுடைய குடும்ப வாரிசுகள், மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகள் தான் இந்த 93. ரைட்டா? இப்ப இது வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்த்து மொத்தமா இருக்கிற 389 பேரோட ஸ்பிளிட் அப். நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? இதுல இந்த 292 இருக்குல்ல, இந்த 292ல இதை நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல 278 பிளஸ் 14. இது என்னன்னா 278 மேல்
மெம்பர்ஸ், 14 ஃபீமேல் மெம்பர்ஸ். அதே மாதிரி 93ல 92 மேல் மெம்பர்ஸ், ஒரு ஃபீமேல் மெம்பர். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மொத்தமா இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண்களினுடைய எண்ணிக்கை 15. மறந்துடக்கூடாது. இந்திய அரசியல் அமைப்பில் இருந்த பெண்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 15 பேரு. 14 பேர் நேரடியாக பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இருந்தும் ஒரு ஆள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் மொத்த ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டேன். இதுல குழப்பம் இல்லையில. 389 பேர் மொத்தமா இருந்தாங்க. அதுல 296, 93 பிரிக்கலாம். 296ங்கிறது நேரடியா பிரிட்டன் கட்டுப்பாடு, 93ங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ரைட்டா? இவங்க இப்ப எப்படி எலெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டன் ப்ராவின்சஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மறைமுக தேர்தல் எப்படி நடக்குது? 10 லட்சம் மக்களுக்கு, ரைட்டா, கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி. நாட்டினுடைய மக்கள் தொகை அவ்வளவு இருந்ததுனால 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. ரைட்டா? இப்போ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருமே நாமினேட் ஆகுறாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது. நாமினேட்டர் அந்த மாகாணத்தினுடைய மன்னர் யார சொல்றாரோ அவர் மெம்பர், அப்படி ஆக்கிடுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு பார்ட் எலெக்ட் ஆகுறாங்க, ஒரு பார்ட் நாமினேட் ஆகுறாங்க. சோ இத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க எலெக்ட் ஆனதும் கிடையாது, முழுக்க நாமினேட் ஆனதும் கிடையாது. ரெண்டும் கலந்த கலவை. அப்ப பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஒரு பகுதி நியமிக்கப்பட்டது. ரைட்? ரெண்டும் கலந்ததுதான் இந்திய அரசியல் நிர்ணய சபை. ரைட்டா? இப்ப நான் சொன்ன டேட்டா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப இதுல ஃபைனலா எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? இப்ப நான் 389 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டேன். 389 பேர் மொத்தமா இருக்காங்க. இறுதியா வரும்போது என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம் லீக் இதுல இருந்து பிரிஞ்சிடுறாங்க. ரைட்? என்ன ஆயிடுறாங்க? முஸ்லீம் லீக் இதுல இருந்து பிரிஞ்சிடுறாங்க. சோ ஃபைனலா இருந்த கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 299 பேர் தான். இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய இறுதி கவுண்ட் 299. அதாவது நான் இப்ப 296 93 பிரிச்சேன் இல்லையா? இது எவ்வளவா குறைஞ்சிருதுன்னா, 296 இருந்தது 229 ஆகவும், 93 இருந்தது 70 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபைனல் ஸ்ட்ரென்த் இது இப்ப கீழே எழுதி இருக்கிறது இது ஃபைனல் ஸ்ட்ரென்த். அப்ப 299ங்கிறது எப்படி இருக்கு? 229 பிளஸ் 70. 229 ஃப்ரம் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், 70 ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இது ஏன் ரெடியூஸ் ஆகுதுன்னா, ஆஃப்டர் தி வித்ட்ராவல் ஆஃப் முஸ்லீம் லீக். இஸ்லாமிய குழுக்கள் விலகிறாங்க. அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து மெம்பர் எல்லாம் நாமினேட்டட், பிரிட்டிஷ் இந்தியால இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் எலெக்டட். எலெக்ட் ஆனது இன்டைரக்ட் எலெக்ஷன். அது நேரடி தேர்தல் கிடையாது, மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல்னா மக்களே வாக்களிப்பாங்க, அதுதான் நேரடி தேர்தல். இங்க மக்கள் வாக்களிக்கல, அதனால இது மறைமுக தேர்தல். புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? சோ இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃப்ரேம் ஒர்க். இப்படிதான் அது ஃபார்ம் ஆகுது. 299 மெம்பர் அதுல இருந்தாங்க. ரைட்? சோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். அடுத்து யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க? சோ மெயினா கம்யூனிட்டி வைஸ் சீட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு இருந்தது. நான் சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் அப்படிங்கிறது டைரக்ட்லி ரெப்ரசன்டட் ஃப்ரம் முஸ்லீம் லீக். ஓகே, முஸ்லீம் லீக் கட்சியில இருந்து தான் ரெப்ரசென்ட் ஆனாங்க. அடுத்து சீக்கியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருந்தது. தென் ஜெனரல். ரைட்? ஜெனரல் அப்படின்னா யாருன்னா, யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியர் இல்லையோ அவங்க எல்லாம் ஜெனரல். ரைட்? இங்க ஹிந்துன்ற வார்த்தை பயன்படுத்தப்படல, எங்கேயுமே பயன்படுத்தப்பட்டிருக்காது. ஜெனரல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ரைட்? அப்ப இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பொதுமக்கள், அவ்வளவுதான் ஜெனரல். இவங்க 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சீட்ஸ். அந்த 299 சீட் சொன்னேன்ல, அல்லது 396, இந்த 389, இந்த கவுண்ட். இந்த 389 யாருக்கு இடையில ஸ்பிளிட் ஆயிருக்குன்னா, இவங்க 3 பேருக்கு இடையில தான் ஸ்பிளிட் ஆயிருக்கு. இதுல இருந்து மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, மெயின் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தான். இந்த 2 கட்சிகள் தான் மெயின். இது போக யாரெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில இருந்தாங்க அப்படின்னா, ஐஎன்சி நீங்க தாராளமா சூஸ் பண்ணிருவீங்க, முஸ்லீம் லீக்கும் நீங்க சூஸ் பண்ணிருவீங்க. அது போக நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, யூனியன் பார்ட்டி. இந்த 3 பேர் நீங்க புதுசா கேள்விப்படுறீங்க. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்தியன் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் போக ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, யூனியன் பார்ட்டிங்கிற 3 பார்ட்டிஸ் அதுல இருந்தாங்க. ஓகேவா? தென் இந்த ரிசல்ட் எல்லாம், அந்த தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 208 சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க? 208. முஸ்லீம் லீக் 73. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. இந்தியன் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு முஸ்லீம் லீக்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 73.
இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 208. மீதி இந்த 3 பார்ட்டி இருக்குல்ல, அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 15. 208, 73, 15. ரிமைனிங் எல்லாம் அங்க இருந்து நாமினேட்டட். ஓகேவா? இப்ப நீங்க இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 296 வந்துடும். 208, 73, 15. ஓகேவா? ரைட். சோ கூட்டினீங்கன்னா 296 வந்துடும். அந்த 296 நான் சொன்னேன்ல, இங்க சொல்லியிருக்கேன்ல, இந்த 296ஓட ஸ்பிளிட் அப் தான் இது. இதுல என்ன ஆயிரும்னா இந்த 73 பேர் வந்து அப்படியே எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்படியே எக்ஸிட் ஆயிடுவாங்க. ரிமைனிங் இருக்க இந்த 229 பேர் வந்து கண்டினியூ ஆவாங்க. ஓகேவா? சோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? டேட்டாஸை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்டா? தென் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, மெம்பர்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடக்குது? கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம். ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் கூட்டம் என்னைக்கு நடக்குது? டிசம்பர் 9, 1946. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டு. டிசம்பர் 9, 1946. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் அட்டெண்டட் பை 211 மெம்பர்ஸ். 211 மெம்பர்கள் தான் அதுல அட்டன் பண்றாங்க. புரிஞ்சிருச்சா? முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946. முதல் கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 211. முதல் கூட்டத்துக்கான தலைவர் டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. அன்னைக்கு ஒரு நடைமுறை இருந்தது. என்ன நடைமுறை இருந்ததுன்னா, அந்த கூட்டத்தில் யாரு வயதில் மூத்தவரோ அவரை கூட்டத்துக்கு தலைவராக்குறது. இதுதான் அன்னைக்கு இருந்த வந்து ஒரு வழக்கம். ரைட்டா? ஒரு பழக்கமா அது இருந்தது. சோ அன்னைக்கு இருந்த 211 மெம்பர்ல சச்சிதானந்த் சின்ஹா தான் ரொம்ப மூத்தவர். சச்சிதானந்த் சின்ஹா. ஓகேவா? சச்சிதானந்த் சின்ஹா. சோ இவர் தான் வந்து அன்னைக்கு வயதில் மூத்தவர். சோ இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2வது கூட்டம் வந்து டிசம்பர் 11, 1946 நடக்கும். அந்த கூட்டத்துல டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவரா ஆக்கிடுறாங்க. சோ ராஜேந்திர பிரசாத் வந்து பெர்மனன்ட் பிரசிடென்ட். சோ இன்டரிம் பிரசிடென்ட் அல்லது தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த் சின்ஹா, பெர்மனன்ட் பிரசிடென்ட் அல்லது நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். அது போக 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் HC முகர்ஜி, இன்னொரு ஆள் VT கிருஷ்ணமாச்சாரி. இந்த இனிஷியல் ரொம்ப முக்கியம், ஏன்னா பின்னாடி இன்னொரு கிருஷ்ணமாச்சாரி இருப்பார். ஸோ 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஒருத்தர் HC முகர்ஜி, இன்னொருத்தவர் VT கிருஷ்ணமாச்சாரி. டியூரேஷன் ஆஃப் அசம்பிளி, இந்த அசம்பிளி எவ்வளவு நாள் நடக்குது அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் இந்த அசம்பிளி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி முடிப்பதற்கு 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் ஆயிருக்கு. அடுத்து 26 நவம்பர் 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வாஸ் அடாப்டட். ஏற்றுக்கொள்ளப்படுது. ஜனவரி 26, 1950 கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வருது. கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வருது. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26 நவம்பர் 1949. இதுதான் நம்ம வந்து என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? கான்ஸ்டிடியூஷன் டே, இந்திய அரசியல் அமைப்பு நாள். ஓகே, கான்ஸ்டிடியூஷன் டேவா இன்னைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி 26, 1950 வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. கேம் இன்டு ஃபோர்ஸ். ரைட்? ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அடாப்டட் அப்படின்னா 26 நவம்பர், கேம் இன்டு ஃபோர்ஸ்னா ஜனவரி 26, 1950. ஓகேவா? ஸோ இது அதனுடைய ஃபங்க்ஷன் சம்பந்தமான சில ஃபேக்ட். அடுத்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்குமான தொடர்பை நம்ம பார்க்க போறோம். இப்ப ரெண்டுமே பேரலல் டைம்ல நடக்கிறது தான். இப்ப கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை கிரியேட் பண்ணியாச்சு. மவுண்ட் பேட்டன் வந்து அவரோட பிளான் அனௌன்ஸ் பண்ணி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை வந்து எனாக்ட் பண்றாரு. ரைட்? இப்போ இதுல 2 முக்கியமான டேட்டா பார்த்துக்கணும். அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அரசியல் நிர்ணய சபையினுடைய பணி என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாரு. இது ஒரு ஃபுல்லி சோவரின் பாடி. அது ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பு. அதை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ரைட்டா? வெளிநாட்டுல இருந்து அதை இப்ப பிரிட்டன் வந்து இந்தியா விட்டு போறாங்க இல்லையா, இப்ப சொவேரின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய முடிவு தான் இறுதியானது. அவங்கள யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து சொவேரினுக்கான அர்த்தம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பாடி, ரெண்டுமா அவங்க செயல்படுறாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட பணி என்ன அப்படின்னா ஃப்ரேமிங் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பை உருவாக்கணும். ஃப்ரேமிங் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு உருவாக்கம். 2வது எனாக்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டினரி லாஸ் ஃபார் ஃப்ரீ இந்தியா, சாதாரண சட்டங்களை உருவாக்குற வேலையும் அது செய்யணும். சாதாரண சட்டம். அப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 2 வேலை பார்க்குது. ஒண்ணு வந்து அரசியலமைப்பை உருவாக்குது, அது தனி. இன்னொன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்லிமெண்டாவும் அது செயல்படுது. இது ஒரு பாராளுமன்றமாவும் செயல்படும். 2 வேலையும் பார்க்கணும். சோ அப்படி 2 வேலையை பார்க்கும்போது ஒரே தலைவர் இருந்தா குழப்பம் வந்துரும்ன்றதுனால கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ராஜேந்திர பிரசாத் தலைமையில நடக்குது. ரைட்டா? இவர் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட சேர்மன். அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி
அரசியல் அமைப்பு தொடர்பான விவாதங்கள் எல்லாம் நடக்கும்போது ராஜேந்திர பிரசாத் தலைவர். சோ அரசியலமைப்பு உருவாக்கம். ஜிவி மாவ்லான்கர் இவர் என்னவா இருக்காருன்னா, அது சாதாரண சட்டங்கள் ஆர்டினரி லாஸ்க்கான வேலைகளை பார்க்கும்போது, ஓகே, ஆர்டினரி லாஸ், அதாவது அது ஒரு பாராளுமன்றமா செயல்படும் போது ஜிவி மௌலான்கர் அதனுடைய தலைவரா இருப்பாரு. ஓகே, ஜிவி மௌலான்கர் டு பெர்ஃபார்ம் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன். சாதாரண சட்டங்கள் ஏற்றும் போது ஜிவி மௌலான்கர், இந்த ஜிவி மௌலான்கர் தான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், முதல் சபாநாயகர் ஜிவி மௌலான்கர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ரைட். சோ இது இந்த முன்னாடி சொல்லிட்டேன், 389 299 குறைஞ்சிச்சு. ஏன் குறைஞ்சிச்சு அப்படிங்கறதையும் நான் சொன்னேன். சோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது 2 வேலைகள் செய்து, ஒன்னு அரசியலமைப்பு உருவாக்குது, இன்னொன்னு சாதாரண சட்டங்களை ஏற்றுது. அரசியலமைப்பை உருவாக்கும் போது ராஜேந்திர பிரசாத் தலைவர், சாதாரண சட்டங்களை ஏற்றும் போது ஜிவி மௌலான்கர் தலைவர். முடிஞ்சதா? அடுத்து அதர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபை செய்த சில மற்ற விஷயங்கள் என்னென்ன? ரைட், இவங்க ஆர்டினரி லாஸை மேக் பண்ணாங்க, ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆர்டினரி லாஸை மேக் பண்ணும்போது யாரு தலைவர்? ஜிவி மௌலான்கர் தலைவர், பார்த்தாச்சு. அடுத்து ராட்டிபிகேஷன் ஆஃப் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் இன் காமன்வெல்த் இன் மே 1949. மே 1949 இந்தியா வந்து காமன்வெல்த் நாடுகள், ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். காமன்வெல்த் அப்படின்னா யார் யாரெல்லாம் பிரிட்டிஷோட காலனியா இருந்தாங்களோ, காலனினா அடிமை நாடுகளா அல்லது பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகள் எல்லாத்தினுடைய கூட்டமைப்பு தான் காமன்வெல்த். அந்த காமன்வெல்த்ல இந்தியா ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறத இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உறுதிப்படுத்துது. எப்போ உறுதிப்படுத்துது? மே 1949 உறுதிப்படுத்துது. அடுத்து அடாப்ஷன் ஆஃப் நேஷனல் பிளாக், தேசிய கொடியை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜூலை 22 1947 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்படுது. உங்களுக்கான கேள்வி நான் கேட்கிறேன், நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷனல் பிளாக் வாஸ் டிசைன்டு பை ஹூம்? யாரு இதை தயாரித்தார்? தேசிய கொடியை தயாரித்தவருடைய பெயர் என்ன? எப்ப அடாப்ட் பண்றாங்க? ஜூலை 22 1947. அடுத்து நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங் ரெண்டுமே எப்ப அடாப்ட் ஆகுது? ஜனவரி 24 1950. இந்தியாவினுடைய நேஷனல் ஆந்தம் என்ன? ஜனகணமன. யார் எழுதினது? ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது. தாகூரால எழுதப்பட்டது. ஒரிஜினலா பெங்காலி மொழியில எழுதப்பட்ட இந்திய தேசிய கீதம் ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்படுது. தேசிய பாடல் என்ன அப்படின்னா, தேசிய பாடல் நேஷனல் சாங் அப்படிங்கிறது தேசிய பாடல். வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய தேசிய பாடல். ரைட்டா, வந்தே மாதரம். சோ இந்த வந்தே மாதரத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சோ இவர் தான் வந்தே மாதரத்தை எழுதினவர். எந்த இதுல எழுதியிருப்பார் அப்படின்னா ஆனந்த மடம், ஆனந்த் மாத், ஆனந்த் மடம், மடம் மடம், ரைட், ஆனந்த் மாத் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த வந்தே மாதரம் எழுதியிருப்பார். இந்த வந்தே மாதரம் தான் இந்தியாவுடைய தேசிய பாடலா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஜனவரி 24 1950 தேசிய பாடலா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? தென் எலெக்டட் ராஜேந்திர பிரசாத் as ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரா ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போ? ஜனவரி 24 1950. ஓகேவா? அப்ப ஜனவரி 24 1950 3 வேலை நடக்குது. நேஷனல் ஆந்தம், நேஷனல் பிளாக், ராஜேந்திர பிரசாத். ரைட், ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அடுத்து டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2473 அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் எத்தனை அப்படின்னா 2473. அது அதாவது மொத்தமா முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் எவ்வளவு அப்படின்னா 7653. ஸோ 7653 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு அதுல 2473 திருத்தங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஃபேக்ட் வந்து என்சிஆர்டியில் இருக்குன்றதுனால நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா ஞாபகத்துல வச்சுக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா, இந்த பேஜ்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு, மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி தான் இந்திய அரசியலமைப்பை எழுதிய குழு. ஸோ வரைவு குழு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அரசியலமைப்பை எழுதணும், வேற வழி இல்லை. ரைட்டா? அப்போ உட்காந்து எழுதுறாங்க. அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, டைப் எல்லாம் பண்ண முடியாது. ரைட்டா? உட்காந்து எழுததான் செய்யணும். இந்திய அரசியலமைப்பு வந்து கைப்பட எழுதப்பட்டது, ஒரிஜினலா கைப்பட எழுதப்பட்டது. ஓகேவா? சோ அதை உருவாக்கின கமிட்டி தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி என்னைக்கு கான்ஸ்டிடியூட் ஆகுதுன்னா 29 ஆகஸ்ட் 1947. இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, கண்டிப்பா கேட்பாங்க. 29 ஆகஸ்ட் 1947 இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு உருவாக்கப்படுது. யாரினுடைய தலைமையில் உருவாக்கப்படுது அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில உருவாக்கப்படுது. ஓகே, BR அம்பேத்கர் தான் வரைவு குழுவினுடைய தலைவர். கம்பரைஸ் ஆஃப் 7 மெம்பர்ஸ்.
7 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவா இந்த வரைவு குழு இருக்கு. மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்? 7 மெம்பர்ஸ் அதுல இருக்காங்க, இன்க்ளூடிங் அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் தான் தலைவர். கோபாலசாமி ஐயங்கார், சையத் முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், முன்சி, என் மாதவராவ். ஸோ மாதவராவ் இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போயிருவாரு. ஸோ மாதவராவ் இடையில ஆட் ஆவார். BL மிட்டர் இறந்து போவார். ஸோ மாதவராவ் ரீப்ளேஸ்ட் BL மிட்டர் தான் ஒரிஜினல் மெம்பர். ரைட், அந்த பிராக்கெட்ல நான் போட்டுக்கிறது வந்து ஒரிஜினல் மெம்பர். ஓகேவா? ஒரிஜினலா டிராஃப்டிங் கமிட்டி வரும்போது BL மிட்டர் இருப்பாரு, அவர் இடையில இறந்து போறதுனால மாதவராவ் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி DP கைட்டன் ஒரிஜினலா இருப்பாரு, அவர் இறந்து போனதுனால TT கிருஷ்ணமாச்சாரியை சேர்ப்பாங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட மொத்த 7 மெம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அம்பேத்கர், கோபாலசாமி ஐயங்கார், சையத் முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், KM முன்சி, மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, TT கிருஷ்ணமாச்சாரி. அங்க வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூட் அசம்பிளில VT கிருஷ்ணமாச்சாரி பார்த்திருப்பீங்க. அவர் VT, இவர் TT, மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 7 பேர் தான் இந்திய அரசியலமைப்புக்கான மொத்த என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எழுதுனாங்க. ஓகேவா? ரைட், இதை மறந்துடக்கூடாது. யாரு ரீப்ளேஸ், இப்ப மாதவராவ் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணாரு, கிருஷ்ணமாச்சாரி யாரை ரீப்ளேஸ் பண்ணாரு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒரிஜினல் மெம்பர்ஸ். இவங்க 2 பேரும் நியூவா ஆட் ஆனவங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆட் ஆனவங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பாக கேள்வி வரும். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா படிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட். ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து 2 ஆண்டுகள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதி முடிக்கப்படுது. என்னென்னலாம் அதுல இருந்தது அப்படின்னா, அது எழுதி முடிக்கப்படும் போது, அதாவது 26 நவம்பர் 1949 என்னென்னலாம் இருந்ததுன்னா, ஒரு பிரியாம்பிள், ஒரு முகப்புரை இருந்தது, 395 சரத்துகள் அல்லது 395 விதிகள் இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்தது. ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. பிரியாம்பிள், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இந்திய பிரியாம்பிள் வாஸ் ரிட்டன் ஆஃப்டர் தி ரெஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பின் மொத்த பகுதியும் எழுதி முடிக்கப்பட்ட பிறகுதான் அரசியலமைப்பினுடைய முகப்புரை எழுதப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். NCERT-லயே இருக்கு. முகப்புரை எப்ப எழுதப்படுது அப்படின்னா, மொத்த அரசியலமைப்பும் எழுதி முடிக்கப்பட்ட பிறகுதான் முகப்புரை எழுதுறாங்க. முகப்புரை எழுதிட்டு அரசியலமைப்பு எழுதல. பிரியாம்பிள் வாஸ் ரிட்டன் ஆஃப்டர் தி ரெஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசியலமைப்பினுடைய முகப்புரை கடைசியா எழுதப்படுது, ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி some provisions of constitution pertaining to citizenship, elections, provincial parliament, temporary and transitional provisions came into effect in November 26, 1949. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவினுடைய குடியுரிமை, தேர்தல்கள், பாராளுமன்றம் தொடர்பான சில சரத்துகள் எல்லாமே நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்துருது. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் 26 ஜனவரி 1950 தான் நடைமுறைக்கு வருது. 26 ஜனவரி 1950 தான் நடைமுறைக்கு வருது. அப்ப இந்திய அரசியலமைப்பு எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னா, 26 ஜனவரி 1950. ஓகேவா? ரைட், ஞாபகத்துல வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. தென் அடுத்து போலாமா? இந்த டேட் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. நான் சொன்ன எல்லா டேட்டாவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போவோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் வித் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. என்னென்ன ஃபேக்ட்? எலிஃபென்ட், இது வந்து சிம்பிள் அல்லது ஒரு கான்டென்ட் வச்சுக்கலாம். எலிஃபென்ட் இஸ் அடாப்டட் அஸ் தி சிம்பிள் ஆர் சீல் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையினுடைய சின்னமாக அல்லது அடையாளமாக, அரசியல் நிர்ணய சபையினுடைய சின்னம் அல்லது அடையாளமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விலங்கு எது அப்படின்னா யானை, எலிஃபென்ட். அடுத்து BN ராவ். BN ராவ் யாருன்னா, கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் டு தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர். அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர் அவர் தான் யாரு? BN ராவ். ஓகேவா? தென் HVR ஐயங்கார், he was the secretary to constitution assembly. அரசியல் நிர்ணய சபையினுடைய செயலர் அல்லது செயலாளர், அரசியல் நிர்ணய சபையினுடைய செக்ரட்டரி HVR ஐயங்கார். அடுத்து SN முகர்ஜி, சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பை கைப்பட எழுதியவர். ரைட்டா? சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன், அவர் தான் முக்கியமான டிராஃப்ட்ஸ்மேன், எழுதினவர். பிரேம் பிகாரி நரைன் ரைசாடா. பிரேம் பிகாரி நரைன் ரைசாடா, he was the calligrapher of Indian Constitution. calligrapher அப்படின்னா எழுதியவர். ஸோ சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டா முகர்ஜி,
கேலிகிராஃபர்னு கேட்டா நரேன் ரைசாடா, பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா தான் கேலிகிராஃபர். ஓகே, அதாவது அந்த எப்படி சொல்றது, அழகான எழுத்து வடிவத்தில் எழுதுறது இருக்குல்ல, அதான் கேலிகிராபிக். அழகான எழுத்து வடிவத்தில் எழுதுறது தான் அவர் எழுதினவர் வந்து பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா. சீஃப் டிராஃப்ட்மேன்னா சொல்ல சொல்ல எழுதுறான்னா முகர்ஜி. ரைட்டா? ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் பியூட்டிஃபைட் அண்ட் டெக்கரேட்டட் பை. அரசியல் அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்கும். அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணது யாருன்னா நந்த்லால் போஸும் பீகார் ராம் மனோகர் சின்ஹாவும். ஓகேவா? நந்த்லால் போஸ், பீகார் ராம் மனோகர் சின்ஹா, இவங்க 2 பேர் தான் அரசியலமைப்பை வந்து அழகுபடுத்தினவங்க. ஓகேவா? கேலிகிராஃபி ஆஃப் ஹிந்தி வெர்ஷன், இங்க பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா எழுதுனது இங்கிலீஷ் வெர்ஷன். ஹிந்தி வெர்ஷன் எழுதினவர் வந்து வசந்த் கிருஷன் வைத்யா. ஓகே, வசந்த் கிருஷன் வைத்யா தான் ஹிந்தி கேலிகிராஃபி பண்ணவர். ஓகே, இந்த டேட்டாவும் இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்ற எல்லாமே இம்பார்ட்டன்ட். பல தடவை பரீட்சையில வந்திருக்கு, நீங்களே எடுத்து பார்க்கலாம். ஸோ இதை மறந்துடாதீங்க, கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அடுத்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சு. அந்த கமிட்டிஸ் எல்லாம் யார் யாரு சேர்மன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ரைட்டா? ஸோ அந்த கமிட்டிஸோட சேர்மன் யாரு, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நிறைய கமிட்டிஸ் இருக்கு. நிறைய கமிட்டிஸோட எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கமிட்டிஸ் ஆன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், நடைமுறை விதிகள் குழு. நடைமுறை விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத். ரைட்? ஸ்டீரிங் கமிட்டி, ஸ்டீரிங்னா அதை வந்து வழிநடத்துதல் குழு. ரைட்? வழிநடத்துதல் குழு ராஜேந்திர பிரசாத். பினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, நிதி சார்ந்த குழு ராஜேந்திர பிரசாத். அப்ப இந்த முதல் 3 குழுக்கள் வந்து ராஜேந்திர பிரசாத். அதாவது இப்ப ராஜேந்திர பிரசாத்தோட பணி என்னன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ப்ராப்பரா செயல்படணும். அப்ப ப்ராப்பரா செயல்படணும்னா அவங்களுக்கு ரூல்ஸ் தேவை, ரூல்ஸ் போட்டுறாரு. அதை வழி நடத்தணும். இப்ப ஏதாவது பிரச்சனை வருது, வீட்டுக்குள்ள சண்டை வருதுன்னா தீர்த்து வைக்கணும், வழி நடத்தணும். அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கணும். இது எல்லாத்தையும் ராஜேந்திர பிரசாத் பாத்துக்கிறாரு. ரைட்டா? கிரெடென்ஷியல் கமிட்டி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஹவுஸ் கமிட்டி. ரைட்? ஹவுஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பார்லிமெண்ட்டை குறிக்குது. ரைட்? அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் சொல்றோம் இல்லையா, மன்றம். அதுக்கான ஹவுஸ் கமிட்டி வந்து பட்டாபி சித்தராமையா. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி KM முன்ஷி. அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக், தேசிய கொடி தொடர்பான துணைக்குழு ராஜேந்திர பிரசாத். கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையினுடைய பணிகள் தொடர்பான குழு GV மௌலான்கர். இப்ப நான் இந்த இடையில 3 கருத்து சொன்ன எல்லாமே ஒரு சப் கமிட்டிஸ் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட், இருந்தாலும் பாத்துக்கணும். ஸ்டேட்ஸ் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜவஹர்லால் நேரு. மாநிலங்கள் குழு. ஸோ மாநிலங்கள் குழு ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த மாநிலங்கள்ட்ட எல்லாம் பேசி அவங்கள வழிக்கு கொண்டு வரணும். ஜவஹர்லால் நேரு அதை பண்றாரு. ரைட்? அடுத்து அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழிமொழிதல் குழு அல்லது அட்வைசரி கமிட்டி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் தொடர்பான குழு வல்லபாய் பட்டேல். ரொம்ப 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 முக்கியம். ஏன் வல்லபாய் பட்டேல் வந்தாருன்னு பின்னாடி நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஒரு அட்வைசரி குழு வல்லபாய் பட்டேல். மைனாரிட்டிஸ் தொடர்பான, சிறுபான்மையினர் தொடர்பான துணைக்குழு HC முகர்ஜி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான துணைக்குழு JB கிருபாலனி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அட்வைசரி கமிட்டினா வல்லபாய் பட்டேல், துணைக்குழுனா JB கிருபாலனி. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர், ட்ரைபல் ஏரியாஸ், அசாம், அது தொடர்பானது வந்து கோபிநாத் பர்டோலி. ஓகேவா? ரைட்? எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்சியலி எக்ஸ்க்ளூடட் சப் கமிட்டி, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரைட்டா? இதெல்லாம் கேட்டதே இல்லை இது வரைக்கும், இதுவும் கேட்டதே இல்லை. இந்த 3 கேட்டிருக்காங்க, பாத்துக்கணும். யூனியன் பவர்ஸ் கமிட்டி, மத்திய அதிகார குழு ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, மத்திய அரசியல் அமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு. டிராப்டிங் கமிட்டி அம்பேத்கர். இந்த 3ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆல்ரெடி சொன்னதுல 3 இந்த ஸ்டேட்ஸ் கமிட்டி, அடுத்து இங்க 3, இந்த கடைசி 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ரெண்டுமே ஜவஹர்லால் நேரு. டிராப்டிங் கமிட்டி BR அம்பேத்கர். யூனியன் பவர்ஸ் கமிட்டினா மத்திய அதிகார குழு, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டினா மத்திய அரசியல் அமைப்பு குழு, டிராப்டிங் கமிட்டினா வரைவு குழு. தலைவரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம பிரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த பிரியாம்பிளும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனும் சேம். இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட முக்கிய தலைவர்கள்லாம் யார் யாரு? ரைட்? ஆல்ரெடி சில தலைவர்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த முக்கிய தலைவர்களோட இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்ம சொல்லிடுவோம் இந்த இடத்துல. ரைட்? ஜஸ்ட் தான் பார்க்க போறோம். ராஜேந்திர பிரசாத், ஸோ ஹி இஸ் பார்ன் இன் பீகார், பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா, ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சாம்பிரான் சத்தியாகிரகம். ஹிஸ்டரி படிக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். சாம்பிரான் சத்தியாகிரகம்
சாம்பிரான் சத்தியாகிரகத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர் ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி 3 முறை காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். அப்ப ராஜேந்திர பிரசாத் வந்து நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்? அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர், சாம்பிரான் சத்தியாகிரகத்தோடு தொடர்புடையவர், 3 முறை காங்கிரசின் தலைவராக இருந்தவர், நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர். மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல், குஜராத்தில் பிறந்தவர், மினிஸ்டர் இன் என்ட்ரி கவர்மெண்ட், அது தேவையில்லை. லீடர் ஆஃப் பர்டோலி சத்தியாகிரகா, சாம்பிரான் சத்தியாகிரகானா ராஜேந்திர பிரசாத், பர்டோலி சத்தியாகிரகானா வல்லபாய் பட்டேல். அகைன் he played a decisive role in integrating princely states. இந்தியாவோடு இணைய மறுத்த, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோடு இணைய மறுத்த மாநிலங்களை, மாகாணங்களை இந்தியாவோடு ஒருங்கிணைச்சாரு. ரைட்? so he is called as Iron Man of India or Indian Bismarck. ஸோ பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மனியை ஒருங்கிணைச்ச ஜெர்மன் தலைவர். ஸோ அவரை போலவே இந்தியாவை ஒருங்கிணைச்சதுனால வல்லபாய் பட்டேல் நம்ம என்ன சொல்றோம்? இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்றோம், அல்லது இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்றோம். ரைட்? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், துணை பிரதமரா வல்லபாய் பட்டேல் இருந்தார். ஓகேவா? தென் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவர் சம்பந்தமா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீனியர் காங்கிரஸ் லீடர். ஹி இஸ் பார்ன் இன் சவுதி அரேபியா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான, நான் ஆல்ரெடி இதை கொடுத்துட்டேன், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், முதல் கல்வி அமைச்சர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து B.R. அம்பேத்கர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆகச்சிறந்த தலைவர், இந்திய அரசியலமைப்பினுடைய டிராப்டிங் கமிட்டியினுடைய தலைவர். ஓகே, பினான்ஸ் சம்பந்தமா, எக்கனாமி சம்பந்தமா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர், ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? தென் T.T. கிருஷ்ணமாச்சாரி, ஆல்ரெடி பார்த்தோம், ஹி இஸ் a finance minister of India, again member of drafting committee. இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், T.T. கிருஷ்ணமாச்சாரி. தென் H.C. முகர்ஜி, வைஸ் சேர்பர்சன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட். வெஸ்ட் பெங்காலினுடைய முதல் கவர்னரா இருந்தவர் யாரு? H.C. முகர்ஜி. ஓகேவா? தென் பல்தேவ் சிங். பல்தேவ் சிங் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ரைட்? ஹி இஸ் ஃப்ரம் ஹரியானா, அதாவது அந்த பஞ்சாப் ரீஜியன்ல இருந்து வந்தவர்னால டிஃபென்ஸ் மினிஸ்டரா அவர் இருந்திருக்காரு. ஓகேவா? தென் ஜெய்பால் சிங், ஹி ரெப்ரசன்டட் ட்ரைபல் கம்யூனிட்டி இன் தி அசம்பிளி. ஓகேவா? பழங்குடியின மக்களை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு மெம்பரா இருந்தவர் யாருன்னா ஜெய்பால் சிங். ஓகே, இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, ஹி இஸ் தி கேப்டன் ஆஃப் இந்தியன் ஹாக்கி டீம் இன் 1928 ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். 1928ஆம் ஆண்டு இந்திய ஹாக்கி அணி வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடல் ஜெயிக்கும் போது அதனுடைய கேப்டனா இருந்தவர் தான் இந்த ஜெய்பால் சிங். இந்த ஜெய்பால் சிங் ட்ரைபல் மக்களினுடைய பிரதிநிதியா, பழங்குடியின மக்களினுடைய பிரதிநிதியா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்தாரு, மறக்க கூடாது. சியாம பிரசாத் முகர்ஜி, முன்னாடி நம்ம இவர் பேர் கேள்விப்பட்டிருப்போம், நேருவோட கேபினெட்ல இவர் மினிஸ்டரா இருந்தாரு. அகைன் பாரதிய ஜனசங் அப்படிங்கிற பார்ட்டியினுடைய ஃபவுண்டர். இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் எங்கேயாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சியாம பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜனசங் அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவர். ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் விமன் லீடர்ஸ். ரைட்? விமன் லீடர்ஸ்ல ஒரு முக்கியமான 3 பேர் நான் சொல்ல போறேன். சரோஜினி நாயுடு, பார்ன் இன் ஹைதராபாத். இவங்க வந்து ஹி இஸ் நோன் அஸ் நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா, இந்திய நைட்டிங்கில் அப்படின்னு அறியப்பட்டவங்க சரோஜினி நாயுடு. ஷி இஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட். இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநரா நியமிக்கப்பட்டது சரோஜினி நாயுடு தான். இவங்க காங்கிரசினுடைய தலைவராகவும் இருந்திருப்பாங்க, ஹிஸ்டரியில் நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். சி இஸ் தி கவர்னர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அன்னைக்கு இருந்த உத்தரப்பிரதேசோட கவர்னரா சரோஜினி நாயுடு அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. துர்காபாய் தேஷ்முக். அடுத்து துர்காபாய் தேஷ்முக் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட ஒரு மெம்பரா இருந்திருப்பாங்க. ஷி இஸ் a prominent leader from ஆந்திர பிரதேஷ். பத்மபூஷன் விருதும் அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து சோம்நாத் லஹிரி. சோம்நாத் லஹிரி ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். இவங்க வந்து சோல் கம்யூனிஸ்ட் மெம்பர் இன் தி இனிஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அரசியல் நிர்ணய சபையில் இருந்த ஒரே கம்யூனிஸ்ட் உறுப்பினர். ரைட்? ஒரே கம்யூனிஸ்ட் உறுப்பினர் யாரு அப்படின்னா சோம்நாத் லஹிரி. She is the editor of ஸ்வதிநாதா. ரைட்? ஸ்வதிநாதா அப்படிங்கிற அல்லது சுதநாதா அப்படிங்கிற பத்திரிகையினுடைய எடிட்டர் யாரு? சோம்நாத் லஹிரி. ரைட்? இந்த ஃபேக்ட் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும், அதனால நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஜவஹர்லால் நேரு, உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவினுடைய முதல் பிரதமர், காங்கிரசினுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்,
மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜவஹர்லால் நேரு, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் சம்பந்தமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவர் என்னதான் காங்கிரஸ் தலைவரா இருந்தாலும் இவருக்கு கம்யூனிசம் மேலையும் சோசியலிசம் மேலையும், கம்யூனிச கருத்துக்கள் மேலையும் சமூக சோசியலிச கருத்துக்கள் மேலையும் மிகுந்த ஈடுபாடு இருந்துச்சு. ஸோ நேருவை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது கம்யூனிச சித்தாந்தத்தை சேர்ந்த காங்கிரஸ்காரன், ரைட்டா. நேரு யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் லீடர் இன் தி காங்கிரஸ் பார்ட்டி, அப்படிதான் ஜவஹர்லால் நேரு டிஃபைனே பண்ணுவாங்க. அவர் நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிசம் சார்ந்தும் சோசியலிசம் சார்ந்தும் நிறைய பேசியிருக்காரு. ஸோ ஜவஹர்லால் நேரு சம்பந்தமா இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தொடர்பாகவும் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் தொடர்பாகவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெயினா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து டவுட் இருக்கு என்ற டெலிகிராம்ல கேட்குறீங்க, தாராளமா என்ற டெலிகிராம்லையும் பேசலாம். சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிச்சிட்டீங்க இல்லையா, இப்போ போய் உங்க டெலிகிராம் சேனலை செக் பண்ணுங்க, மெட்டீரியல் அப்லோட் ஆயிருக்கும். அந்த மெட்டீரியலை பிரிண்ட் போட்டு படிங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்த மெட்டீரியலோட பொருத்தி படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பிஒய்க்யூவை எடுத்து ரீட் பண்ணணும். நான் சொல்லாத டேட்டா பிஒய்க்யூல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 100% என்னால் எடுத்து வர முடியாது. நான் எடுத்துட்டு வந்தாலும் மிஸ் பண்ணியிருப்பேன், சொல்ல மறந்துருப்பேன். அதை பிஒய்க்யூல இருந்து கத்துக்கங்க. தட்ஸ் enough ஃபார் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.